शास्त्रं शारीरमीमांसा देवस्तु परमेश्वरः आचार्य शंकराचार्यः सन्तु मे जन्म जन्मनि. ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது சாஸ்திரம் சாரீரமீமாம்சா. ஒரு பக்தர் பிரார்த்தனை பண்றார் ஈஸ்வரன்ட்ட, தனக்கு இனிமே எல்லாரும் ஜென்மா நிவர்த்தி ஆகணும்னு கேட்பா. இவர் என்ன பண்றாரு, அப்படி எனக்கு என்னோட பிராரப்தம் இருந்து ஜென்மங்கள் தொடர்ந்தா கூட எப்படி இருக்கணும் அல்ல, அது ஒரு கண்டிஷன். அப்பர் சுவாமி சொல்றாரு, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தே மறவாதிருக்க வரந்தரல் வேண்டும் அப்படிங்கிறாரு. நான் எந்த புழுவா பூச்சியா எப்படி பிறந்தா கூட எனக்கு ஜென்மா இருந்தா கூட ஒன்ன நினைக்கணும், உங்ககிட்ட பக்தி இருக்கணும். அப்படி இருந்துட்டுனா எந்த ஜென்மா இருந்தாலும் கரையிடும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரிதான் இங்கேயும் சொல்றது. சாரீர மீமாம்சான்னு நம்ம வேதாந்தத்துல பெரிய இருக்கிறது. உபனிஷத்து இந்த வாக்கியம், இந்த வேதத்துல இருக்கிற இந்த அத்வைதம் அப்படிங்கிற சித்தாந்தம், அதுதான் எனக்கு சாஸ்திரம். அந்த சாரீர மீமாம்சையா இருக்கட்டும். தேவஸ்து பரமேஸ்வரா, நான் வழிபடுற தெய்வம் என்னை ஆள்ற ஈஸ்வரன் சாட்சாத் பரமேஸ்வரனா இருக்கட்டும். எனக்கு ஆச்சாரியரா யாருக்கட்டும், சங்கராச்சாரியரே இருக்கட்டும். இது என்னன்னு, சந்துமே ஜென்ம ஜென்மனி, எத்தனை ஜென்மா எடுத்தாலும் எனக்கு இது மூணும் எப்பொழுதுமே கிடைக்கட்டும் அப்படின்னு. நாமளும் அப்படித்தானே பிரார்த்தனை பண்றோம். இந்த ஸ்லோகத்தை சொல்லியே பிரார்த்தனை பண்ணலாம். நமக்கு எப்போ ஆயிருந்தாலும் நமக்கு ஆச்சாரிய பீடம்ங்கிறது காஞ்சிகாம கோடி பீடமா இருக்கட்டும். ஆச்சாரியன்னா இப்ப ஏற்பட்ட பெரியவாளே நமக்கு ஆச்சாரியாளா இருக்கட்டும். அந்த சந்திரமௌலீஸ்வரே திரிபுர சுந்தரியே நம்மளோட வழிபடுற தெய்வமா இருக்கட்டும். இந்த அத்வைதம்ங்கிறதே பரம சத்தியமான இந்த சாஸ்திரமே வேதாந்தமே நமக்கு பிரமாணமா இருக்கட்டும் அப்படின்லாம் நாமளும் பிரார்த்தனை பண்றாப்புலதான் இருக்கு. அப்பேற்பட்ட ஆச்சாரியாளான பெரியவா இளையாத்தங்குடியில் இருக்கிறதே பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். அந்த இளையாத்தங்குடியில இருந்து நிற்கிறதே புதுப்பெருவாளுக்கு பாடங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொன்ன. வேதாந்த பாடங்கள் சாஸ்திர பாடங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா புதுப்பெரியா பட்டத்துக்கு வந்த கொஞ்ச நாளா இருக்கிறதுனால பல வித்வான்கள்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இந்த சாஸ்திர பாடங்கள் நடக்கிறதே சகஜ சமாதி, நிர்விகல்ப சமாதி, இதெல்லாம் பத்தி அவெல்லாம் வியாக்கியானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பண்டிதருக்கு கூட படிக்கிற பண்டிதருக்கு இந்த சகஜ சமாதி அதெல்லாம் கொஞ்சம் அவரோட அறிவுபூர்வமா அதை ஒத்துக்க முடியல. காரணம், இந்த சகஜ சமாதியில என்ன பண்ணுவாங்கிறா, அந்த யோகீஸ்வரெல்லாம் அந்த பிரம்மானந்தத்துல அப்படியே உள்ளுக்குள்ள அந்தரத்துல நிஷ்டையிலேயே இருப்பா. அதை கலையாத ஆடாத அசங்காத அந்த பிரம்மத்தோட லயிச்சிருக்கிற அந்த ஆனந்தத்திலேயே பிரம்மானந்தத்திலே லயிச்சிருப்பா. ஆனா வெளியில பார்த்தேன்னா ரொம்ப சகஜமா இருப்பா, சர்வசாதாரணமா இருப்பா. அவ கையால காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா, கண்ணால பார்த்துட்டு இருப்பா, வாயால பேசிட்டு இருப்பா, காதால கேட்டுப்பா, காலால நடந்துருப்பா, எல்லாம் அவளே குளிப்பா, சாப்பிடுவா, தூங்குவா, எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இப்படி பார்த்தாக்க சாதாரணமா சகஜமா இருக்கிறாப்புல இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த பிரம்மனிஷ்டம் மட்டும் கலையாத இருக்கும் அப்படின்லாம் சொல்றது. இதைத்தான் அந்த கூட படிக்கிற ஒருத்தருக்கு புரியல, அவரால் புரிஞ்சுக்க முடியல. அது எப்படி உள்ளுக்குள்ள மட்டும் அப்படி இருக்கும், வெளியில இந்த காரியம் எல்லாம் பண்றதே. நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சித்த பூஜை பண்றதே யாரானு ஒரு டிவி போட்டா ஏதான சத்தம் கேட்டா ஒரு பெல் அடிச்சாலே நமக்கு கான்சன்ட்ரேஷன் உடனே கலைஞ்சு போயிடுறது, மனசு உடனே அதுல ஓடி போயிடுது. அப்படி இருக்குது இவாளுக்கு மட்டும், இந்த ஞானிகளுக்கு மட்டும், யோகேஸ்வராளுக்கு மட்டும் அது உள்ளுக்குள்ள அப்படியே பிரம்மத்துல லயிச்சது நயிச்சுட்டே இருக்கும். வெளியில மட்டும் காரியம் செய்யுமா அப்படின்னா அந்த உள்ளுக்கும் வெளிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரினா இருக்கு. நம்மளால அப்படி முடியாது. வெளியில ஒரு காரியம் பண்ணணும்னா மனசு அதுல போய் ஈடுபட்டு அதை மனசை அதுல வச்சாதானே நம்மளால காரியத்திலே பிரவேசிக்க முடியறது. இதுதான் அனிச்சை செயல் மாதிரின்னா சொல்றா. சரீரங்கள் பாட்டுக்கு காரியங்களை பண்ணிட்டு இருக்கும், மனசு பாட்டுக்கு உள்ளுக்குள்ள அந்த ஆத்மாராமனா உள்ளுக்குள்ள அந்தரியாமையா அனுபவிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அவருக்கு எப்படி என்னன்னு புரியல. அப்படி இருக்கிறதுனாலே அவளுக்கு எப்படி இருக்கும்னு அந்த தேக பாவம் போயிடுறது. அதுல தேகத்தோட பாவம் இல்லாத அது பாட்டுக்கு அந்த பிராரப்தத்துக்கு ஏத்தாப்புல என்னென்ன அந்த யாத்திரா காலங்கள்ல என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டே இருக்கும். இந்த ஜென்மா எடுத்ததுக்கு, இந்த சரீரத்தை தாங்கின்னு வந்ததுக்கு அது என்னென்ன காரியங்களை பண்ணுமோ அது பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கும். இதுல அவ ஒட்டினதே கிடையாது அப்படின்லாம் இதுக்கு வியாக்கியானம் பெருசா சொல்லப்படுது. இதுதான் அவரால் நம்பிக்கைக்கு அவரால் கொண்டு வர முடியல, நம்ப முடியல. இத சாஸ்திரம் படிச்சவாழ்கிட்ட படிச்சவாழ்கிட்ட கேட்டா முடியுமா? அதனால என்ன பண்ண, பெரியவாழ்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்றாள். பார்த்தா ஒரு நாளைக்கு பெரியவா ஒரு கணத்தங்கடியில ஒரு பெரிய தென்னை மரம் மாதிரி மரம் இருக்கு, அதுல அந்த மரத்துல சாஞ்சின்னு உட்காந்துன்னு பேசிட்டு இருக்கா. கார்த்தால் அந்த மரத்தை கடிக்கு போய் உட்கார்ந்துடுவா. ராத்திரி 10 மணி 11 மணி ஆயிடுத்து, இன்னும் ஏந்துட்டே வரல, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த
மரத்துல அப்படி தென்னை மரத்துல அப்படி சாஞ்சின்னு உட்காண்ட பெரியவாதான். அந்த பொசிஷனை கூட மாத்தல்ல, அப்படியே சிலை மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. ஆனா பரவாளோட எல்லாம் பேசிட்டு இருக்கா, அவளுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கா, அனுக்கு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கு. இவர் ஒவ்வொரு தரமா எட்டி எட்டி பார்த்தார். பெரியவா தனியா இருப்பாளாக்கும் வந்து இதை கேட்கணும், இந்த சகஜ சமாதியை பத்தி கேட்கணும், நிர்விகல்ப சமாதி இதெல்லாம் முடியுமா, சரீர பிரஜையே இல்லாத காரியங்கள்லாம் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்றது. அப்பப்போ கூட்டம் வருது, ஒரு கூட்டம் வருது போறது, இன்னொரு கூட்டம் வருது. இப்படி ஒரு வழியா ராத்திரி 10 மணிக்கு மேல பெரியவா ஏகாந்தமா உட்காண்டா. அந்த கூட்டங்கள்லாம் ஓஞ்சுது. இப்போ டைம் கிடைச்சுன்னு ஓடி வந்தவர் பெரியவாள்கிட்ட கேட்கிறார். இதெல்லாம் சொல்றாளே சகஜ சமாதி, நிர்விகல்ப சமாதி, அதெல்லாம் அந்த ஞானிகளுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள அப்படியே அந்தராத்மால அவ உடனே பிரம்மானந்தத்திலே லயிச்சிருப்பா. ஆனா சரீரம் மட்டும் காரியம் பண்ணிட்டு இருக்கும், இந்த சரீர பிரஜை அவளுக்கு இருக்காது அப்படின்லாம் சொல்றாளே, இதெல்லாம் முடியுமா? இது பாசிபிளா? இல்ல இது வெறும் புஸ்தகத்துல எழுதக்கூடிய ஒரு தேரி மாதிரியா, இல்ல ஒரு அனுபவத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா, அது என்ன ஏது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அவர் கேட்டோன்னு பெரியவா சிரிச்சுண்டே, சாஸ்திர புஸ்தகத்துல எழுதியிருக்கோ இல்லையோ அப்படின்னு. இருக்கு. அப்போ புஸ்தகத்துல எழுதியிருந்தா உண்மையா தானே இருக்கும், உண்மை இல்லாத புஸ்தகத்துல எழுதுவாளோ அப்படின்னு. புஸ்தகத்துல எழுதியிருக்கு, உண்மையா இருக்கலாம். ஆனா அது உண்மையா பொய்யான்னு எனக்கு அனுபவத்துல தெரிஞ்சாதானே அது நான் நம்ப முடியும். எல்லாமே அதுக்காக நம்ம அனுபவத்துல வரத்துத்தான் வச்சுன்னு நாம பிரமாணமா வச்சு நம்புறதுங்கிறது முடியாது. அப்படி எல்லாம் பெரியவா அவர் கேட்க பெரியவாளும் இப்படி எல்லாம் பதில் சொல்லிட்டே வரா. சரி, இப்படி அடைஞ்சவா யாரான்னு இருப்பாளா அப்படின்னா இருக்கலாம். ஏன்னா புஸ்தகத்துல இருக்கு, அதுல இருக்கிறது சத்தியமா இருக்கும், சாஸ்திர புஸ்தகம். அதனால அவ அது மாதிரி அனுபவத்துக்கு வந்தவாளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இவர் இப்படி மணிக்கணக்கா பேசி பார்த்தார். கன்வின்சிங்கா அவருக்கு ஒன்றும் தோணல. பெரியவா எல்லாமே சந்தேகமா இருக்காப்புல, இருக்கலாம், போகலாம், இருக்கும், அப்படி இல்லைன்னு சொல்றாளே வழிய ஆமாம் இதெல்லாம் சத்தியம்தான், இதை அனுபவிச்சவாள்லாம் இருக்கா அப்படின்லாம் ஒன்றும் கன்ஃபார்ம்டா பதில் சொல்லாத இருந்தது. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. பெரியவா சரி அப்படின்னா எழுந்துன்னு விட்டா. இப்பதான் கார்த்தால அந்த முதுகு அப்படி சாச்சுன்னு இந்த மரத்துல சாஞ்ச போஸ் மாறாத உட்காண்டவா இப்பதான் கலையறா. கலைஞ்சு இப்படி நகர்ந்தா. அப்படி முதுகை இழுத்துட்டு ஏந்துண்டவா. வெளிச்சம்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, ஏதோ அரகுற வெளிச்சமா இருக்கு. அந்த தென்னை மரமா இருக்குதான் இந்த ஒரு மட்டை அப்படி கீழே சாஞ்சிருக்கு. உடனே இந்த சந்தேகம் கேட்டவர்கிட்டே என்ன பண்ணினா, அந்த தென்னை மட்டையிலேருந்து 2 ஓலையை பிய்யி அப்படின்னா. இந்த தென்னை மட்டையில் அப்படி 2 ஓலையை பிச்சா வந்துடும். அந்த 2 ஓலையை பிய்யினா எடுத்து முதுகுல லேசா தட்டு அப்படின்னா. அப்படி திரும்பி முதுகை காமிச்சா. இவர் ஓலையால அந்த இடத்துல பெரியவாசன் இந்த தட்டலான்னு போனா இவருக்கு தூக்கி அறிபட்டது ஆச்சரியம். நடுங்கி போயிட்டு, என்னன்னா முதுகுல அப்படியே இந்த கரையாம்புத்து வச்சிருக்கு. இந்த கரையாம்புத்து வச்சது அதை தட்டி அந்த மண்ணெல்லாம் தட்டி அந்த கரையான ஓட்டணும். அதுக்காக பெரியவா அந்த ஓலையால அதை முள்ள தட்டு அப்படின்னு. ஏன்னா அதுக்கு ஜீவஹிம்சா ஆகாத இருக்கணும். இவர் அஹிம்சா மூர்த்தியாச்சே. அதனால இந்த ஓலையால முள்ள தட்டு அது போகணும்னு அப்புறம் வந்தன்னு நகரணும் அப்படின்னு. இதை பார்த்தோன்னு இந்த சந்தேகம் கேட்டவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உடனே என்ன பண்ணார், விழுந்தார், நமஸ்காரத்தை பண்ணினார். முடியும் சாஸ்திரத்துல சொல்லிக்கலாம், சத்தியம்தான், மனுஷாளுக்கு அனுபவத்துக்கு வரக்கூடியதுதான் அப்படிங்கிறது நிதர்சனமா கண்ணெதிர்க்கு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். சொல்லி அழுதர். என்ன அப்படின்னா, கார்த்தால இவா சாஞ்சவா முதுகு எடுக்கல. ஏன்னா அந்த ஏதோ அங்க கரையாதோ வந்து ஏதோ பார்த்துருக்கு போல இருக்கு பண்ணின்னு இருக்கு, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இவா முதுகை நகர்த்தாதையே அப்படியே சாஞ்ச போஸ்லயே உட்காந்துன்னு காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்படியே இருந்திருக்கா. ஆனா வரவாளோட பேசிட்டு இருக்கா, அத்தை பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் பண்ணிருக்கா. காரியங்கள் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சரீர பிரஜை இருந்தா, நம்மளா இருந்தா முதுகுல குறுகுறுன்னு ஒண்ணு ஓடித்துனா, ஒரு எறும்பு கிடிச்சுன்னா அது என்ன நம்மளால பிசாத இருக்க முடியுமோ? உடனே ரியாக்ட் பண்ணும். ஆனா பெரியவா அப்படியே இருந்திருக்கான்னா, இந்த சகஜ சமாதி, நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இவ சகஜமா உள்ளுக்குள்ள ஆத்மாராமனா அந்தரியாம இருந்ததுனால இந்த சரீர பிரஜை போயிடுத்து. சரீர பிரஜை போயிடுத்துங்கிறதுனால இது கட்டையா கிடக்கல, காரியங்களும் பண்ணிட்டு இருக்கு. இது அத்தனையும் முடியும்னு சாஸ்திரம் சொன்னதுக்கு பிரமாணமா நிதர்சனமா ஈத்தாப்புல ஒரு உருவமா பெரியவா இருந்ததை அவர் பார்த்தார். பார்த்துட்டு கண்ணால தாரதாரியா விட்டு, பெரியவா என்னமோ இருக்கும், புஸ்தகத்தில் எழுதியிருந்தா சத்தியமா தான் இருக்கும், சாஸ்திரம் சொன்னா அது உண்மையாதான் இருக்கும், அப்படி அடைஞ்சவாளும் இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்றா. ஆனா நேர பார்த்தா இவாளே அப்படிதான் இருக்கா.
அதை சொல்லக்கூடாதோ, அதெல்லாம் முடியும்ப்பா, என்னை பார்த்துக்கோயேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாதோ. எக்ஸாம்பிள், இவருக்கு கன்வின்ஸ் ஆகிருப்போம் இல்லையோ. ஆனால் அது சொல்லாத இருக்கலாம், போகலாம், யாரையானும் இருக்கலாம், எங்கேயானும் இருக்கலாம், அப்படிலாம் ஏன் சொல்கிறான்னார். ஆமாம் இருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு அதில் ஒன்றே ஒரு சந்தேகம் வந்தாலும் வரும். இப்போ அதை சொல்லாத இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் காமிச்சோன்னு தான் இவருக்கு ஆச்சரியத்தில் உறைஞ்சி போகிறாப்புல இருக்கு. அப்படி ஒரு யோகீஸ்வரர், அப்படி அந்த சரீர பிரஜை இல்லைன்னா கூட அந்த சரீரத்தை வச்சுன்னு என்னென்ன காரியம் உலகத்துக்கு பண்ணணுமோ அதுக்கு நியமிச்சிருக்கோ ஈஸ்வர சங்கல்பம், அதில் அப்படியே கரெக்டாக இருந்தா. இப்போ கிருஷ்ணாவதாரம் முதலான அவதாரங்கள்லாம் அப்படி தான் பார்க்குறோம். கிருஷ்ணரை பார்த்தா ஷோடசஸ்ரீ சகஸ்ரேசாய நமஹ அப்படின்லாம் அவரோட அஷ்டோத்திரத்துலாம் வருது. இத்தனை ஸ்திரீகளோட இருந்ததுனால அவரோடனே ஏதோ நாம தப்பா அபிப்பிராயப்பட்டிக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு அநாதி பிரம்மச்சாரிணே நமஹ அப்படின்னு அதே அஷ்டோத்திரத்திலேயே வருது. இவர் தான் ஷோடசஸ்ரீ சகஸ்ரேஷனாவும் இருக்கார், அநாதி பிரம்மச்சாரியாவும் இருக்கார். அப்படின்னா அது எப்படி முடியும்? அதான் முடியும். ஆக்கிரம என்ன பாவத்தில் அத்தனை பத்தினிகள் கிரகத்திலையும் எல்லா கிருஷ்ணர் இருந்தாப்புல இருக்கு அப்படின்லாம் எல்லாமோ பார்க்குறோம். இதெல்லாம் முடியுமா அப்படின்னு முடியும். அதுதான் யோகீஸ்வரர். அந்த யோகீஸ்வரர் தான் நம்ம கண்ணால் பார்த்தது பெரியவா. இப்படிதான் அந்த இளையாத்தங்குடியில் இருக்கிறதே பல நிகழ்ச்சிகள். அப்போ இன்னொன்று முக்கியமான ஒன்று நடந்து, அஷ்டகிரக சேர்க்கை அப்படின்னு ஒன்று. அந்த அஷ்டகிரக அதாவது என்ன சொன்னால், ஜோதிஷ ரீதியாக 8 கிரகங்கள் ஒன்றா சேருது. ராகு தவிர என்னமோ மீதி கிரகங்கள்லாம் ஒன்றா சேருது, நேர்கோட்டுக்கு வருது. இந்த கிரகங்கள்லாம் அப்படி 8 கிரகம் ஒன்றா சேர்த்தே பெரிய உலகத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது, பேராபத்து வரப்போகிறது, அது இதெல்லாம் சொல்லி ஜோதிஷ ரீதியாக அது இது எல்லாம் எப்பொழுதுமே இது மாதிரி விஷயங்கள்லாம் கிளப்பி விட்டு ஒரே ஜனங்களை பீதி கலவரப்படுத்துறதுக்கு தான் எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரியுமே. அப்படி எல்லாரும் கலவரப்பட்டு இதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்லாம் தவிக்கிறதே தான் பெரியவாள்கிட்ட சொல்ல. பெரியவா என்ன பண்ணா ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டா. ஒன்றும் இல்லை, எல்லாரும் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுங்கோ, எல்லாரும் ருத்ர ஜபம் பண்ணுங்க, ருத்ரந்திரம் தெரிஞ்சவா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சவா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நிறையா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொன்னா, ஞான சம்பந்தரோட தேவாரம் கோளறு பதிகம் அப்படின்னு ஒரு தேவாரம் இருக்கு. அதாவது ஞான சம்பந்தர் மதுரைக்கு போகிறதா தீர்மானமாயிருந்தது. மதுரையில் அப்போ ராஜா பண்டி ராஜா சமண மதத்தை தழுவி இருந்தான். அந்த ராஜாவோட பத்தினி மங்கையர்க்கரசி அப்படின்னு மகாராணி, அந்த பரமபக்த. அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், தன்னோட கணவர் இப்படி சமண மதத்துக்கு மாறிட்டாரே, நாடே இப்படி சமண மதத்தை மாற்றிவிட்டாளே, அதனால திருப்பி நம்ம சைவம் தழிக்கணுமே, மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு பூஜை நடந்துன்னு அவளை கொண்டாடின்னு இருக்கணுமே அப்படின்னு ஆசையில் என்ன பண்ணினா, இதை யார் ராஜா மனசை மாற்றி பழையபடி இவனை மாற்றுவா அப்படிங்கிறதே தான் ஞானசம்பந்தரோட பெருமை தெரிஞ்சு குலச்சிறையார்னு மந்திரியை அனுப்பிச்சு ஞானசம்பந்தர் மதுரைக்கு வர முடியுமா, பாண்டி நாட்டுக்கு வர முடியுமா பண்ணி அழைச்சிருக்கா. அப்போது ஞானசம்பந்தர் பாண்டி நாட்டுக்கு வரதா தீர்மானம் ஆயிடுத்து. அப்போ கூடவே யாத்திரை பண்ணிட்டு இருக்கிற அப்பர் சுவாமிகள் சொன்னார், இல்லை இல்லை அவள்லாம் சமணர்கள்லாம் மந்திர தந்திரங்கள்லாம் ரொம்ப செய்வினம் பண்ணுறதுலாம் வெட்டிக்காரா அப்படின்லாம் சொல்கிறா, அதனால் அங்கெல்லாம் போய் மாட்டிக்க வேண்டாம், இப்போ அந்த தேசம் அப்படி இருக்குது, இது குழந்தை என்ன ஞானசம்பந்தர் குழந்தையோ இல்லையோ, இந்த குழந்தையா இருக்குது, பச்சை குழந்தையா இருக்குது, இதுக்கு ஏதானும் ஹானி வந்துட போகிறது, ஏதானும் பண்ணிட்டு போகிறா, அதனால் போக வேண்டாம், நமக்கு இப்போ கிரகங்கள்லாம் சரியில்லை, கிரக கோளாறு இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதே தான் ஞானசம்பந்தர் என்ன பண்ணுற இந்த பதிகத்தை பாடினர். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு ஆரம்பிச்சு 10 பாட்டு பதிகம். அதில் அப்பர் சுவாமிகிட்ட சொல்றார், சர்வேஸ்வரனான பரமேஸ்வரன் நம்ம மனசுல இருக்கிறதே, அவன் நம்ம உள்ளத்துல பூந்துண்டு அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறதே, இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ண போறது, நட்சத்திரங்கள்லாம் என்ன பண்ண போறது, ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற. அருணகிரிநாதன் அதானே சொல்றார், நாள் எண் செய்யும், நாடி வந்த கோள் எண் செய்யும், கொடுங்கூற்றெண் செய்யும் அப்படின்லாம் சொல்றாரு. எவனால என்ன பண்ண முடியும், கிரகங்களால என்ன பண்ண முடியும், நட்சத்திரங்களால என்ன முடியும், என்னென்ன வேலும் மயிலும் முன்னாடி இருக்கிறதே, அந்த ஷண்முகனான அவன் இருக்கிறதே, அவனோட அனுகிரகம் இருக்கிறதே, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பரம தைரியமா தானே இருக்கா மகான்கள். அதுக்காக தானே அது பாடியே வச்சிருக்கா. நமக்கு இது மாதிரிலாம் வரத்தே நாம இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும், அதுக்காக தான் இருக்கு. அதைத்தான் பெரியவா சொல்லி இப்போ என்ன பண்ணா, அதனால அப்பேற்பட்ட மகான் அம்பாளோட வாக்குல இருந்து
அவரோட வாக்கா சொல்ற. ஏன்னா அவரே சொல்ற, எனதுரையே தனதுரையாக அப்படின்னா ஞானசம்பந்தர் தேவாரத்துல சொல்லிக்கிறார். இது நான் சொல்றது இல்லை, நான் பாடுறது இல்லை, எனக்குள்ளே அந்தர்யாமையா இருந்துன்னு அந்த பகவான் தான் சொல்ற, அந்த பராசக்தி தான் அவளோட வாக்கு தான் அப்படின்லாம் சொல்ற. அதனால அவர் சொன்னா, சம்பந்தர் சொன்னாலே ஈஸ்வர வாக்கு தான். அப்படி ஒரு வாக்கு இருக்கு. ஞானப்பால் குடிச்ச குழந்தை அனுகிரகம் பண்ணினது. அதனால இந்த கோளறு பதிகத்தை எல்லாரும் படிக்க சொல்லலாம் அப்படின்னு, இது எல்லாராலையும் சமஸ்த ஜனங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோளறு பதிகத்தை எல்லாரும் நிறைய பாராயணம் பண்ணணும்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லி எல்லாருக்கும் விநியோகம் பண்றா. இதை பார்த்துட்டு பெரியவா கோளறு பதிகத்தை இந்த அஷ்டகிரக சேர்க்கையிலேருந்து எல்லாரும் நல்லதை அடையறதுக்காக, இந்த கிரக கோளாறுலாம் போறதுக்காக கோளறு பதிகம் படிக்க சொல்லி இந்த தேவாரத்தை பாராயணம் பண்ண சொல்றா. அதை மடத்துல பிரிண்ட் பண்ணி கொடுத்தா, அப்போ சைவ ஆதீன மடாதிபதிகள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டா. ஏன்னா இந்த தேவாரம் நமது தமிழ் மறையெல்லாம் வாதான் ரொம்ப சிரமப்பட்டு காப்பாத்தின்னு வரா. இந்த அஷ்டகிரக சேர்க்கையிலேருந்து அந்த உபாதையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக பெரியவா கோளறு பதிகம் ஞானசம்பந்தரோட தேவாரத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு இது பரிகாரமா சொன்னோன்னு இந்த சைவ மடாதிபதிகளுக்கு ஆதீனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவதான் இந்த தேவாரம் திருவாசகம் மாதிரி தமிழ் மொழியெல்லாம் அவதான் ரொம்ப பாடுபட்டு காப்பாத்தின்னு வரா. அப்பேற்பட்ட அவளுக்கு பெரியவா ஒரு அஷ்டகிரக சேர்க்கையில கொடுமையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த பரிகாரமா இந்த தேவாரத்தை, அந்த கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ணினாலே போரும் அப்படின்னு சொன்னது அவளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது இந்த கோளறு பதிகத்துக்கு இப்படி எல்லாம் ஒரு உபயோகம் இருக்கு, பலன் இருக்கு அப்படின்னு பெரியவா சொன்னது இப்போ உலகம் முழுக்களும் தெரிஞ்சுதே அப்படின்னு அவள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெரியவாள்கிட்ட பாராட்டினா. இதெல்லாம் இது மாதிரி எங்கெங்க பொக்கிஷன்லாம் இருக்கு, அதை எடுத்து எப்போ விநியோகம் பண்ணணும், எதுக்கு எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற அந்த ஞானம்லாம் மகா ஞானி பெரியவா தான் அப்படின்னு அவள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படிதான் இந்த கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ண சொன்னா. அந்த கோளறு பதிகம் ரொம்ப உயர்ந்த கிரந்தம், எல்லாருமே அதை பாராயணம் பண்ணலாம். இன்னொன்னு, இது மாதிரி இந்த கிரக உபாதைகள்லாம் வரத்து யாருமே அதுக்காக உடனே ஒரு கலவரப்பட்டு ஒரு பயப்படக்கூடாது. அந்த பயமே நமக்கு ஒரு பெரிய கெடுதலா இருக்கும், பல கெடுபலனா இருக்கும். அதனால அதுல ஒரு தைரியம் வேணும். இப்பதான் ஒருத்தர் பெரியவாள்கிட்ட வந்தார். பெரியவாள்கிட்ட வந்து, எனக்கு 10ல குரு வருது, அதனால ஜோசியர் எனக்கு ரொம்ப கெட்ட காலம் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு. கிரகங்கள்லாம் அந்தந்த சுழற்சியில அந்தந்த இடத்துக்கு வரத்தான் வரும், அதுல என்ன அப்படின்னா பெரியவா, இல்ல 10ல குரு வந்தாக்கு தான் ராமர் காட்டுக்கு போனாராம், பதவி எல்லாம் எடுத்து 10ல குரு பதவியை பறிக்கும் அப்படின்பா, அதனாலதான் ராமருக்கு ராஜ பதவி இல்லாத காட்டுக்கு துரத்து விடுத்துன்னு சொல்றா. அதனால எனக்கும் கவலையா இருக்கு, பயமா இருக்கு, ஜோசியர் இப்படி சொல்றார் அப்படின்னா. உடனே பெரியவா சிரிச்சுண்டு, ஓ ராமருக்கு 10ல குரு வந்ததுனால்தான் காட்டுக்கு போனார் அப்படின்னாக்க, அப்ப எல்லாரும் 10ல குரு வருவா, எல்லாரும் காட்டுக்கு போறாளா உலகத்துல? இது என்ன நியாயம்னு தெரியல. அப்படியே வச்சுக்கோ, காட்டுக்கு போறதா வச்சுக்கலாம். ராமருக்கு அயோத்தியில ராஜாவா இருந்ததை விட காட்டுல பொறுத்த இன்னும் சௌக்கியமா தான் ஆனந்தமா தான் அவர் இருந்திருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் நாட்டுல உள்ள சௌரியங்கள்லாம் இல்லைன்னா கூட அவர் சந்தோஷமா தான் இருந்தார் அப்படின்னு ராமாயணத்துல தெரியும். எத்தனை ரிஷிகளை தரிசனம் பண்ணியிருக்கார், எத்தனை ரிஷிகளோட ஆசிரமத்துக்கு போயிருக்கார், எத்தனை ரிஷிகளுக்கு தன்னோட தரிசனத்தினால ஆனந்தம் கொடுத்திருக்கார், அகல்ய முதலான எத்தனை பேருக்கு சாப விமோச்சனம் பண்ணியிருக்கார், எத்தனை நல்ல காரியம், எத்தனை அரக்கர்கள்லாம் வதம் பண்ணியிருக்கார். இப்படி எத்தனையோ நல்ல காரியம் தானே நடந்திருக்கு, உலகத்துக்கே நல்ல காரியம் தானே நடந்திருக்கு அந்த காலகட்டங்கள்ல. அதனால அவர் காட்டுக்கு போனதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிடலையே, கெடுதலா தெரியலையே எனக்கு, அதனால என்ன இப்போ அப்படிங்கிற. சீதையே ஒரு இடத்துல சொல்றா ராமர்ட்ட, இவ்வளவு ஆனந்தமா இருக்கு இந்த காட்டுல, இப்படி ஒரு வனவாசத்துல, அதனால நமக்கு எதுக்கு திருப்பி அயோத்திக்கு போகணும், இந்த 14 வருஷம்னு வச்சு நம்ம ஏன் திருப்பி அயோத்திக்கு போகணும், அதனால பரதன் பாட்டுக்கு ராஜ்யத்தையே ஆண்டு இருக்கட்டும், நாம பாட்டுக்கு இப்படி ஏகாந்தமா அழகா வனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த ரிஷிகள்லாம் தரிசனம் பண்ணிட்டு இவாளுடைய ஆனந்தமா இருக்கலாமே அப்படின்னு சொல்றா சீதை. இதை கேட்டுட்டு ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட மனைவியோட பெருமையை அப்படியே புலகாங்கிதம் அடையிறார். இந்த வார்த்தை நீ சொல்றத யாரான்னு கேட்டா இப்போ சொல்லுவா, நீ ஜனகனோட பொண்ணுன்னு உன்னை பெருமைப்படுத்துவா, எல்லாரும் சந்தோஷமா சொல்லுவா. ஏன்னா உங்க அப்பா எப்பேற்பட்ட ஞானி, அவருக்கு ஏத்த பொண்ணா நீனும் பிறந்திருக்க, இப்படி வனவாசமே போரும் அப்படின்னு யாரானு எந்த பொம்மநாட்டிகளான்னு சொல்லுவாளா? நீ சொல்றியே, அதுவும் சக்கரவர்த்திக்கு பிறந்து சக்கரவர்த்தி குடும்பத்துல வளர்ந்தவள், சக்கரவர்த்தி குடும்பத்துல வாக்கப்பட்டவளுக்கு இந்த வனவாசமே ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றான்னா அது அந்த அப்பாவுக்கு ஏத்த தப்பாத பொண்ணா பிறந்திருக்கா அப்படின்னு ராமர் சீதையும் தன்னோட மாமனான ஜனகரையும் பாராட்டிக்கிறார். இப்ப அந்த சமயத்துல பெருமை அடைகிறார். அப்போ அதனால
ராமரோ சீதையோ அப்படி ஆனந்தப்படுறாப்புல தான் அவளுக்கு வனவாசம் இருந்திருக்கு. அவ காட்டுல போனதுனால இப்படி பரிபை எடுத்தே இப்படி நமக்கு ராஜ்யம் எடுத்தேன்னா ஒரு நாளை கூட அவ கண்ண சிந்தராப்புல மூக்க சிந்தராப்புல இல்லாதான் இருந்திருக்கு அப்படின்லாம் பெரியவா சொல்லிட்டு நல்லதுதான் அப்படிங்கிற. இப்ப வந்தவருக்கு பயமா போயிடுத்து. ஏற்கனவே ஜோசியர் பயமுறுத்திருக்கிற அந்த அளவுக்கு வேற போயிடுமோ வெட்டி போயிடுமோ வீடு வெட்டு வாசலை விட்டு போயிடுமோ அப்படின்னு இருக்கிறதே பெரியவா என்னமோ காட்டுக்கு போனாலும் ரொம்ப நல்லதுங்கிறாப்புல சொல்றாளே அப்படின்னு. சரி ராமர் ஒருத்தருக்கு அப்படி நடந்தது கவனம் எல்லாருக்கும் இப்படி நடக்குமான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவருக்கு ரொம்ப கவலை வந்துடுத்து. உடனே இந்த கவலையை போக்கணுமே என்ன பண்ணா பெரியவா, சரி இப்ப என்னங்கிற உனக்கு பயமா இருக்கு, உனக்கோ ஜோசியர் சொல்லிட்டார் உனக்கு 10ல குரு வரதுனால ஏதோ காட்டுக்கு போவே அப்படின்னு. நீ ஒண்ணு பண்ணிடும், காட்டுக்கு தானே போகணும். நம்ம ஊர்ல பல க்ஷேத்திரங்கள் காடுன்னு க்ஷேத்திரம் இருக்கு. திருவன்காடு அப்படிங்கிறோம், வேதாரண்யம் அப்படிங்கிறோம், சாயாவனம் அப்படிங்கிறோம். இது மாதிரி பல காடு இருக்கு, மாங்காடு இப்படி எல்லாம் சொல்றோம். ஒவ்வொரு க்ஷேத்திரத்தையும் ஒரு காடாவே சொல்லியிருக்கு. இது மாதிரி காடுங்கிற பேர்லயே பல க்ஷேத்திரங்கள் இருக்கு. நீ பண்ணு, இத மாதிரி ஏதான ஒரு ஊருக்கு போ, க்ஷேத்திரத்துக்கு, திருவன்காட்டுக்கோ வேதாரண்யத்துக்கோ இல்ல மாங்காட்டுக்கோ சாயாவனம் இது மாதிரி ஏதோ ஒரு காட்டுக்கு போ. அந்த க்ஷேத்திரத்துல போய் அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த கோளறுபதிகம் இதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு ருத்ரம்லாம் சமக்கம்லாம் பாராயணம் பண்ணிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வாங்க. சுவாமி தரிசனம் பண்ணி அந்த சந்நிதியில க்ஷேத்திரவாசம் அந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வா. திருப்பி ஆத்துக்கு வாயேன், உனக்கு மனசுக்கும் சாந்தி அடைஞ்சிடும். இப்ப ஜோசியர் சொன்னதும் சத்தியமாயிடும். உன்னை 10ல குரு வந்தா காட்டுக்கு துரத்தும்னார், இப்படி துரத்தட்டுமே. நல்ல திருவன்காடு முதலான ஏதோ ஒரு காட்டுல போய் க்ஷேத்திர வாசத்தில் பண்ணி, காடுன்னா நம்ம என்ன நினைச்சுடுறோம், உடனே பெரிய புலி சிங்கம் இருக்கிற காட்டுல கொண்டு நம்மளை கொண்டு தள்ளிட போறதாக்கும் அப்படின்னு. பெரியவா இதை சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறது. ஓ காட்டுக்கு போகணும் திருக்குன்னா இப்படி கூட நடக்கலாமா அப்படின்னு, இது ராமருக்கு நடந்தாப்புல அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுற அப்படியே பண்ண. இதுதான் பெரியவா. அதனால அந்த பெரியவான ஒரு व्यक्ति இருக்கிறதுனால இப்படி ஒரு குரு இருக்கிறதுனால அதெல்லாம் பத்தி கவலையப்பட வேண்டாம். இன்னொரு தரம் இது மாதிரி பல பேருக்கு சொல்லியிருக்கா, கிரகங்கள்லாம் உன்னை என்ன பண்ணும் நான் பார்த்துக்கிறேன். வக்கீல் சேகர் அப்படின்னு, திருவாரூர் வக்கீல் சேகர் அப்படின்னு, அவருக்கு ஏதோ சனி சரியில்லை குரு சரியில்லை ஏதோ ஒரு ஜோசியத்துல சொல்லியிருக்கா. அவருக்கு அது மாதிரி வக்கீல் தொழிலையும் திருவாரூர்ல ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருக்காரு. அப்பதான் உடனே மெட்ராஸ்க்கு வா அப்படின்னா, இவர் மெட்ராஸ்க்கு வரதுக்கு பயம், ஊர் வேறே தெரியாது, இந்த இடத்துல புது இடத்துல வந்து ஏற்கனவே நமக்கு போராத காலமா இருக்கு, கிரகங்கள்லாம் சொல்லுங்க, மெட்ராஸ்லயும் வந்து குழந்தைகள்லாம் அழிச்சுன்னு குடும்பத்தோட எப்படி தவிக்க போறோமோ அப்படிங்கிறதே தான் பெரியவாத்தனை. வீபூதியை யாரோ வீபூதி முட்டாலாம் போட்டு கொண்டு வச்சிருக்கா, அதுலேருந்து பொடி அள்ளி கொடுத்து உன்னை கிரகங்கள்லாம் என்ன பண்ணும் நான் பாக்குறேன்டா, தைரியமா வா அப்படின்னு மெட்ராஸ்க்கு வர சொல்லி, அதுக்கப்புறம் இந்த மெட்ராஸ்ல வந்து சில சிரமங்கள்லாம் பட்டர் இருந்தாலும் அப்பவும் பெரியவா என்ன பண்ணினா தைரியத்தை கொடுத்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு அமோகமா இருக்கார். வீடு வாசலோட க்ஷேமமா இருக்கார். பெரியவாள்கிட்ட அப்படி பக்தி பண்ணிட்டு குடும்பத்தோட உருகின்னு இருக்கா அப்படின்னா இதெல்லாம் சாட்சி நமக்கு. எந்த கிரகங்களா இருந்தாலும் கொள்ளாரா இருந்தாலும் பெரியவாளை ஆசிரியச்சோம்னா அண்டினோம்னா நம்மள எதுவும் ஒண்ணும் பண்ணாது. எல்லாம் அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக அப்படிங்கிற ஈஸ்வரனோட பக்தாளுக்கு எல்லாமே நல்லதுதான் பண்ணும் அப்படின்னு ஞான சம்பந்தம் சொல்றார். அதைத்தான் கிரக சேர்க்கையிலையும் பெரியவா சொல்லி பாராயணம் பண்ண நித்திய பாராயணம் பண்ணுவோம். நாமளும் எல்லோரும் சௌக்கியமா இருப்போம் பெரியவாளை அனுகிரகத்தினாலேன்னு தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம்.